அடிப்படையில தான் அதிகமா இருக்கும்னு பல சொன்னாங்க. அறிவியல் உண்மைகள் இருக்காதுன்னு சொன்னாங்க. ஆனா பைபிள் அடிப்படையில அநேக அறிவியல் உண்மைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுல 2 உதாரணம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். காற்றுக்கு எடை இருக்குன்னு சொல்லி 1600 விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க. ஆனா பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடியே பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. யோபு 28வது அதிகாரம் 25வது வசனத்துல தேவன் காற்றுக்கு அதன் நிறைய நியமித்து ஜலத்துக்கு அதன் அடர்த்தியை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் ஒண்ணு இருக்கு. அது மட்டும் கிடையாது, உலகத்திலேயே அதிகம் எடையை தாங்கக்கூடிய கப்பல்கள் 30 மடங்கு நீளமும் 5 மடங்கு அகலமும் 3 மடங்கு உயரமும் இருக்க வேண்டும் சொல்லி பொறியாளர்கள் கண்டுபிடிச்சாங்க. அந்த கணக்கின் அடிப்படையில கிரேட் பிரிட்டன் அப்படின்ற கப்பலை உருவாக்குனாங்க. அதே கணக்கின் அடிப்படையில 2ஆம் உலக போர்ல பெரிய எடை தாங்கக்கூடிய லிபர்ட்டி ஷிப்பை கட்டினாங்க. ஆனா இந்த கணக்கை பற்றி பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடியே தேவன் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகம புத்தகம் 6வது அதிகாரம் 15வது வசனத்துல அதை நீ செய்ய வேண்டிய விதம் என்னவென்றால் பேழையின் நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும் அதன் உயரம் 30 முழமும் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, தீர்க்க தரிசனங்கள் பொதுவா எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை பற்றி மனிதனால் சொல்ல முடியாது, அவற்றை கடவுளால் மட்டுமே சொல்ல முடியும். பைபிள்ல எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை பற்றி அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. பைபிளை பொறுத்த வரைக்கும் 27% காரியங்கள் தீர்க்க தரிசனமாகவே இருக்குன்னு சொல்லி வேத அறிஞர்கள் சொல்றாங்க. அதாவது பழைய ஏற்பாட்டுல மேசியாவை பற்றி, அதாவது மனிதனுக்காக மரிக்க போகும் கடவுளை பற்றி 100க்கும் மேற்பட்ட தீர்க்க தரிசனங்கள் இருக்கு. அவர் எங்கு பிறப்பாரு, எப்படி வளர்வாரு, எப்படி ஊழியம் செய்வாரு, எப்படி மரிப்பாரு போன்ற ஒரு தனிப்பட்ட நபரில் அவங்களுடைய வாழ்க்கையில 8 காரியங்களை தீர்க்க தரிசனமா நிறைவேற்றுவதற்கு சாத்தியம் இல்லாத காரியம் சொல்லி கணித வல்லுநர்கள் சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில 100க்கும் மேற்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறிக்கிறது என்றால் அவர் நிச்சயமா மனுஷனா இருக்க முடியாது, கடவுளாகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாம் வருகையில தீர்க்க தரிசனங்கள் எப்படி நிறைவேற்றப்பட்டதோ அதே போல இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில தீர்க்க தரிசனம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. மத்தேயு 24வது அதிகாரத்துல கடைசி காலங்களில் கொள்ளை நோய்களும் யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள் என்றும் ஜனத்துக்கு விரோதமா ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம் எழும்பும் சொல்லியிருக்காங்க. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறதுல நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டிச்சு கொரோனாவுல எத்தனையோ பேர்